ஹாய் ஹால் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க பால் பாயாசம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க என்ன மாதிரி அதாவது நானே இப்போ தான் கற்றுக்கிட்டேன் ரீசெண்டாக பால் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. என்ன மாதிரி தெரியாதவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி, எந்த அளவுக்கு பாயாசம் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வறுத்து போட்டால் சீக்கிரம் வெந்துரும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த ஐடியா நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி சீக்கிரமாக வெந்துடுது. ஜவ்வரிசியும் சேமியாவும் நான் வறுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்து பாலில் ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா வெந்து வரும்போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்கிட்ட இருந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் கருப்பு திராட்சை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு அதை வந்துட்டு அந்த கொதிக்கிற பாலில் வந்துட்டு போட்டுடணும். சிம்மில் வச்சு போட்டுருக்கணும். நான் கொஞ்சம் சூடாக அப்படியே ஊற்றுனதால கொஞ்சம் ஆவி பறந்துடுச்சு. நீங்கள் சிம்மில் வச்சு பொறுமையாக போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை போடணும். நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டதை மிஸ் பண்ணிட்டேன், வீடியோவில் இருக்காது. நீங்கள் மறக்காமல் ஏலக்காய் தூளோ இல்லை ஏலக்காவோ வந்து இடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக விடாதீங்க. ஏன்னா என்னோடய பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகிடுச்சு. ஆற இன்னும் கெட்டியாகிடும். இந்த பதத்தில் இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சர்க்கரை முன்னாடியே போட்டுட்டா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும்ன்றதுக்காக லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். தேவைப்படுறவங்க கொஞ்சமாக பால் சூடு பண்ணி அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில்